நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விக்ரம் அண்ணா. சந்தியா, ஏன் பிள்ளைங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நீ ஒன்னும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை விட கம்மியா படிச்சிருந்தாலும் இவங்களுக்கும் எல்லாம் தெரியும். மோகன், அம்மா போ. முதல்ல அது என்னன்னு கொஞ்சம் பாரு. ஏன் லைட் ஆனாங்கள? ஒருவேளை பேட்டரி தீர்ந்துருச்சு என்ன? அண்ணா, நீங்க ஏமாந்துட்டீங்க. உங்க ஹோல்சேலர் உங்களை ஏமாத்திட்டாரு. ஏமாந்துட்டேனா? இது அவர் எனக்கு பரிசா கொடுத்தாரு. பரிசு கொடுத்து ஏமாத்திட்டாரு. இது ஒர்க் ஆகல அண்ணா. இது எப்படி வேலை செய்யலங்கற? இது நீ ஒர்க் ஆகாது. கொடுக்கும்போது நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு. விக்ரம் ஐயா, இப்போ என்ன ரொம்ப சூப்பரா ஒரு போட்டோ எடுங்க. இதுல லைட் ஏரியால எப்படி கஸ்தூரி போட்டோ எடுக்க முடியும்? என்ன? போ போ. அண்ணா, கொஞ்சம் இருங்க. அது கொஞ்சம் என்கிட்ட காட்டுங்களேன். இந்த பட்டனை ரொம்ப நேரம் பிரஸ் பண்ணி பிடிச்சா இது ஆன் ஆகும். அப்புறம் இது ஆட்டோமேட்டிக். இங்க மட்டும் அழுத்தினா போதும், போட்டோ தன்னால கிளிக் ஆயிடும். இங்க பாருங்க. அட கடவுளே, இப்போ ஒழுங்கா வேலை செய்யுது. அதுதான் நானும் நினைச்சேன். 4 பிள்ளைங்களை பெத்திருந்தும் ஒண்ணு கூட சரியில்லை. ஸ்கூலு காலேஜ்னு போய் நீங்க எல்லாம் இது வரைக்கும் படிச்சதெல்லாம் எதுக்குன்னு எனக்கே தெரியல. ஏதோ சந்தியா சரியான நேரத்துல சொன்னதால தெரிஞ்சிருச்சு. இல்லன்னா என்ன இருக்கும்? சரி, முதல்ல போட்டோ எடுங்க. வாங்க வாங்க, வந்து போட்டோக்கு நில்லுங்க. அண்ணா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கண்ணா. அண்ணி தாங்க, நான் போட்டோ எடுக்கிறேன், நீங்க போய் நில்லுங்க. அட சூர்யாண்ணா, அண்ணி போட்டோக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்களே. சந்தியா, பக்கத்துல வாங்க. சரியா இருக்கு. சூர்யாண்ணா, சூர்யாண்ணா, நான் பேப்பர் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நீங்க எனக்கு பேக்கெட் பண்றதுக்கு இன்னைக்கு சொல்லி தரேன்னு சொன்னீங்கல்ல. சோட்டு, கீழே வா. சுட சுட உனக்கு அல்வா பண்ணி வச்சிருக்கேன். போடா, நீ போய் அல்வா சாப்பிடு. நான் போய் புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்.
இங்க வச்சிருந்த புக்கெல்லாம் காணுமே. சந்தியா, இங்க நான் நிறைய புக்குங்களாம் வச்சிருந்தேன், நீங்க பாத்தீங்களா? இல்லங்க. என்னங்க, நீங்க வேற எங்கேயாவது வச்சிருப்பீங்க. நீங்க மறந்து போயிருப்பீங்க. ஒருவேளை கடைக்கு கொண்டு போயிருக்கலாம்ல. கடைக்கா? இல்லையே. இல்ல சந்தியா, நான் புக்கெல்லாம் கடைக்கு கொண்டு போலையே. இங்கதான் எங்கேயோ வச்சேன். அதெல்லாம் இல்லங்க, நீங்க கடைக்கு தான் கொண்டு போயிருப்பீங்க. இல்ல சந்தியா, நீங்க வேற. நான் கடைக்குல எதுவும் கொண்டு போல. காலையில நீங்க ஒரு பை கொண்டு போனீங்கல்ல, அதுலதான் புக்ஸ் இருந்திருக்கும். ஓ அதுவா? அந்த பையில நான் வெறும் கவர் மட்டும் தான் வச்சு கொண்டு போனேன். இல்ல இல்ல, இங்க இருந்து நீங்க புக்ஸ் தான் கொண்டு போனீங்க. நீங்க மறந்துட்டீங்க போல. ஐயோ இல்ல சந்தியா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் எந்த புக்கும் எடுத்துட்டு போலையே. நம்ம ரூம்ல தான் எங்கேயோ வச்சிருக்கேன். இந்த ரூம்ல தான் எந்த புக்ஸ்மே இல்லையே. அது எப்படி காணாம போகும்? என்ன சொல்ல வரேன்னா இங்க இல்லன்னு. என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல எதையாவது மறைக்கிறீங்களா? நானா? உங்ககிட்ட நான் என்ன மறைக்க போறேன் சொல்லுங்க? புக்ஸ் எல்லாம் உண்மையிலே இந்த ரூம்ல இல்லங்க. நான் என்ன மறைக்க போறேன் சொல்லுங்க? அதானே. என்னங்க, நீங்க இந்த போர்வை கொஞ்சம் சரி பண்ணுங்களேன். போர்வை? இந்த போர்வை ஒழுங்கா தானுங்க இருக்கீங்க. சந்தியா, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க என்ன பண்றீங்க? இந்த புக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க இதை கொண்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா நீங்க இதை கொண்டு போய் கிழிச்சி ஜிலேபியை மடிச்சு கொடுத்துருவீங்க. ஆமா, இந்த புக்ஸ்ல ரொம்ப விலை உயர்ந்ததுங்க. இதெல்லாம் ஒன்னும் சாதாரண பேப்பர் கிடையாது. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். கவிதைகள் இருக்கும், நிறைய கதைகள் இருக்கும், நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இது நீங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு எப்பவுமே தனியா இருக்கிறோங்கிற ஃபீலிங்கே வராது. இந்த புத்தகங்களை கிழிச்சு தயவு பண்ணி இதை நீங்க கொலை பண்ண வேண்டாம். சரி. உங்களுக்கு கடைக்காக பேப்பர்ஸ் தேவையில்ல? ஆமா, அது கிடைச்சிருங்க. நான் பழைய பேப்பர் கடைக்கு போய் அங்க இருக்கிற பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அதை வச்சு நீங்க கவர் எல்லாம் தயார் பண்ணிக்கோங்க. சரி. சந்தியா, நீங்க இந்த நகை பாக்ஸ் எல்லாம் எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க? அது 2 நாளா இந்த நகைலாம் என்கிட்ட தாங்க இருக்கு. நான் போய் அத்தை கிட்ட கொடுத்துட்டு வரேன். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
கேமரால போட்டோ எடுத்துக்கிறதால யாருக்கும் வாலிப வயசு ஒன்னும் திரும்பி வந்துட போறதில்ல. நீங்க மட்டும் உங்க முடிக்கு கலர் போட்டுக்கலன்னா இந்நேரத்துக்கு மொத்த முடியும் வெள்ளையா இருக்கும். அதனால சும்மா வெள்ளை முடிய தேடிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன் என்ன பத்தி இப்படி பேசுற? எனக்கு 55 தானே. இன்னைக்கு கூட நான் தெருவில் நடந்து போகும்போது எத்தனையோ பேரு இப்படி தொங்கி தொங்கி என்ன பாக்குறாங்க தெரியுமா? எல்லாரும் உங்களை எதுக்காக பாக்குறாங்கன்னு தெரியுமா? ஒருவேளை தாத்தாவோட ஆசீர்வாதம் கிடைச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு பாப்பாங்க. ஐயோ, என்ன பேசுற சரோஜா நீ? அத்தை, இந்த நகையெல்லாம் தயவு பண்ணி நீங்க உங்க ரூம்லயே வச்சுக்கங்க அத்தை. கொஞ்சம் இரு. உன்னோட நகை எல்லாத்தையும் நீ உன்கிட்டயே வச்சுக்க. அதுவும் இல்லாம உன்னோட சாமான எல்லாத்தையும் கூட நீ எடுத்து வைக்க தொடங்கிடு. ஏன்னா 5 நாளைக்கு அப்புறம் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக உன்னோட அண்ணன் வந்துருவாருல்ல. எந்த பொருளையும் தயவு செஞ்சு இந்த வீட்டிலேயே விட்டுட்டு போயிடாத. அத்தை, அஞ்சு நாளைக்கு அப்புறம் எனக்காக நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு உண்மையிலே எனக்கு தெரியாது. ஆனா இப்போ இன்னைக்கு நான் உங்க வீட்டு மருமக தான். அதனாலதான் இந்த நகையை நான் இப்ப உங்ககிட்ட கொடுக்கறேன். இப்போதைக்கு இந்த நகையை உங்க அலமாரியில வச்சுக்கங்க அத்தை. சரோஜா, ஒரு விஷயத்தை நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிறலாலும் சரி, ஆனா சந்தியா பாக்குற போது உன் நிழல பாக்குற மாதிரி இருக்கு. எந்த விஷயம் நடந்தாலும் சரி, எப்பவும் தோல்வியை ஒத்துக்கிறவே மாட்டான். நீங்க என்ன திட்டணும்னு நினைச்சா வேற ஏதாவது சொல்லி திட்டுங்க. ஆனா அவ என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி என்ன நீங்க அவமானப்படுத்தாதீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னி வரைக்கும் நான் பொய்ய உண்மைன்னு சொன்னதே இல்ல. யாரையும் ஏமாத்தினதும் இல்ல. ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தாலும் 4 பேருக்கு நடுவுல நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நானே நான் தண்டிச்சிருக்கேன். இவளை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இவ தோல்வியை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் சரி, ஆனா இவ முன்னாடி நான் தலகுனிய மாட்டேன். தலகுனிய மாட்டேன். என்னோட புள்ள வாழ்க்கை நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். இவளோட நகை இங்கே இப்படியே வெளியே கிடக்கட்டும். இந்த நகையை நான் அலமாரியில வைக்க போறதில்ல. அவளோட நகையை நான் வைக்க போறதில்ல. அம்மா நகையெல்லாம் வாங்கினாங்களான்னு தெரியலையே. ஆமா, அம்மா நகையெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்களா? நாங்க இருக்கிற வரைக்கும் அவங்க எடுத்தது அலமாரிக்குள்ள வைக்கல. ஆனா நகை டப்பாவை நான் அவங்க ரூம்லயே தான் வச்சுட்டு வந்தேன். எனக்கு நல்லா தெரியுங்க.
அவங்க அதை எடுத்து வைப்பாங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? ஒரு முறை ஒரு ஸ்வீட் கடைக்காரர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. நல்லா பழகிதான் அவருக்கு ஜிலேபி செய்ய நல்லா வந்துதான். நீங்க வேணா பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கையில நிச்சயம் நல்ல காலம் வரும். இன்னைக்கு தான் நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேம்மா. பட்டப்பகல்லே திருட்டு நடக்குதாம். பட்டப்பகல் அப்படின்னா ராத்திரி நேரம் திருட்டு நடக்காம இருக்குமா? சரோஜா, நீ தான் தூங்கல, என்னையும் தூங்க விடாம தொந்தரவு பண்ற. நீ நல்லா தூங்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அந்த நகையெல்லாம் எடுத்து அலமாரிக்குள்ள வச்சிரேன், நாம நிம்மதியா தூங்கலாம். அந்த சந்தியா நகை எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு நிம்மதியா போய் தூங்கிட்டா. என்னையும் பெரிய ஆபத்துல மாட்டி விட்டுட்டு போயிட்டா. ஏன் தூக்கத்தை அவளுக்காக நான் ஏன் கெடுத்துக்கணும்? ஆனா என்னெல்லாம் இந்த வீட்டுக்கு அவ கொண்டு வந்தாளோ அதை திரும்ப போகும்போது நான் நிச்சயம் கொடுத்து அனுப்பிடுவேன். ஒரு பொருள் கூட இந்த வீட்டுல இருக்க நான் விட மாட்டேன். ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? பேசாம வந்து தூங்கு, என்னையும் தூங்க விடு. இப்ப என்ன சொல்ல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனா என்னெல்லாம் இந்த வீட்டுக்கு அவ கொண்டு வந்தாளோ அதை திரும்ப போகும்போது நான் நிச்சயம் கொடுத்து அனுப்பிடுவேன். ஒரு பொருள் கூட இந்த வீட்டுல இருக்க நான் விட மாட்டேன். ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? பேசாம வந்து தூங்கு, என்னையும் தூங்க விடு. இப்ப என்ன சொல்ல? இதென்ன காலியா இருக்கு? இதெல்லாம் இருக்கு, இதுலயும் இருக்கு. என்னாச்சு? இல்லங்க, காலியா இருக்கு. இதுக்குள்ள இருந்த ஆரம் எங்கங்க? சரோஜா, கவலைப்படாதே, இங்க எங்கேயாவது தான் இருந்திருக்கும். கீழே விழுந்துருச்சான்னு பாக்குறேன். இந்த ஒரு ஆரம் மட்டும் எங்கங்க போயிடுச்சு? ஐயோ, எங்கேயுமே காணுமே. சரோஜா, எங்க போயிருக்கும் அந்த ஆரம்? எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சுங்க. இந்த சந்தியா எதுக்காக காலி நகடபாவை என்கிட்ட கொடுத்துட்டு போனான்னு எனக்கு இப்ப நல்லா புரியுது. அவளால எதுவுமே செய்ய முடியல, அதனாலதான் எல்லாருக்கும் முன்னாடி என்ன திருடி ஆக்கணும்னு நினைக்கிறா. ஐயோ சரோஜா, தயவு செய்து கோவப்படாத. சூர்யா, கண்ணா, சூர்யா, சூர்யா, கீழே வான்னு சொல்றேன். எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவளுக்கு. சரோஜா, அப்படிதான் பேச. நீங்க ஏதோ பேசாதீங்க. உங்க மருமக சந்தியா இருக்காளே, விக்ரம்.
ஏய் மீனா, மறுபடியும் நான் என் வாயால சொல்றேன், இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? விக்ரம், வெளியே நீ. மீனாட்சி சீக்கிரம் வா. போச்சு. மீனாட்சி, வா வா வா. என்னங்க இதோட நான் எப்படி வெளிய வர முடியும்? இப்படி வந்தா நான் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதா? நீங்க போங்க, நான் புடவை கட்டிட்டு வரேன். நீங்க போங்க, அவங்க உள்ள வந்துட போறாங்க. போங்க. புடவை. கண்ணா, சூர்யா, விக்ரம். அம்மா, என்னம்மா என்னாச்சு? சூர்யா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னோட பொண்டாட்டி தன்னோட நகை டப்பா எல்லாத்தையும் இங்க கொடுத்துட்டு போனா இல்லையா? உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், இந்த டப்பாவெல்லாம் நான் திறந்து கூட பார்க்கல. என் மனசுல இருந்த கெட்ட எண்ணமும் கிடையாதுப்பா. சரிம்மா, என்னாச்சு? விஷயத்தை கண்ணா சொல்லுங்க. சூர்யா, இதுல ஒரு நகை டப்பா காலியா இருக்குப்பா. இதுல இருந்து ஹாரத்தை காணோம்.